வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நாங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கும். ஆனால் எங்களில் பலர் அதிகமானோர் நோய் தாக்கத்திற்கு உள்ளான நபர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் வேலைக்கு போகிறதை பார்க்கலாம், எங்களுடைய ஏனைய அலுவலர்களுக்கு செல்வதை பார்க்கிலும் அதிகமாக காலை நேரங்களில் வைத்தியசாலைக்கு செல்வது தான் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த அளவிற்கு நாங்கள் நோய்களால் பீடிக்கப்பட்ட மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் எங்களுடைய முன்னோர்கள் மிகவும் ஆரோக்கியமான மனிதர்களாக இல்லை சுகதேகிகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த சுகதேகிகளை இந்த காலகட்டத்தில் காண்பது அரிதாகத்தான் உள்ளது. இருப்பினும் கூட இவை அனைத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்று தான் சொல்கின்றார்கள். எனவே நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள், உணவு கட்டுப்பாட்டை சரியான ரீதியில் நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் எடுக்காமல் சிறந்த சுகதேகிகளாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உடற்கூட்டு நிபுணர்களும் வைத்தியர்களும் சொல்வதை நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்காலத்தில் அதிகமான நோயாளிகள் நிரம்பி காணப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடியது அவர்களுடைய உணவு பழக்க வழக்கமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே அதனை எவ்வாறு நாங்கள் நேர்த்தியான ஒரு வாழ்க்கை முறைக்கு கொண்டு வரலாம்? எனவே இந்த உணவு பழக்கம் என்பது எதிலிருந்து ஆரம்பிக்கின்றது? எனவே எங்களுடைய உடலை கெடுத்துக்கொள்ளக்கூடிய காரணிகள் என்ன என்று போன்ற நிறைய விடயங்களை இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சி பேசுவதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் நாங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்ற விஷயத்தை இப்போ நாங்கள் ஒரு காணொலி மூலமாக பார்க்கலாம். அனுராதபுர மாவட்டத்தில் உள்ள குளங்கள், ஆறுகள், வாய்க்கால்களில் ரசாயன படிவுகள் கலந்து அங்குள்ள நீர்நிலைகளில் நச்சுத்தன்மை பரவியுள்ளதால் அதிக அளவிலான சிறுநீரக நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளனர். நாட்டில் சிறுநீரக நோய், புற்றுநோய் உள்ளிட்ட தொற்றா நோய்களின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இவை நாம் அடிக்கடி எதிர்நோக்கும் எதிர்காலம் குறித்த பயத்தை அதிகரிக்க செய்யும் செய்திகளாகும். இச்செய்திகள் புலப்படுத்தும் உண்மை யாது? அதிகரித்த ரசாயன பாவனையானது இந்நிலைமையை மிக வேகமாக நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. ஆரோக்கியத்தின் அடிப்படையாக இருக்கும் உணவுகள் செயற்கையான கலப்படம் மூலமாக நச்சுத்தன்மை அடைகின்றன. இயற்கையாக வளரும் காய்கறிகள், பழங்கள் என்பவையும் ரசாயன உரங்களை சேர்ப்பதால் வளரும் போதே ரசாயன தன்மையுடன் வளர்கின்றன. கொள்ளை லாபம் விரும்பும் பன்னாட்டு நிறுவனங்கள் நாம் தினசரி பயன்படுத்தும் பற்பசை முதல் குழந்தைகள் உணவு வரை ரசாயனத்தை கலந்து விற்பனை செய்கின்றன. சிறிய அளவில் இருந்த சாதாரண நோய்கள் ரசாயனத்தை பயன்படுத்துவதால் ஆட்கொள்ளி நோய்களாக நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். மருந்தே உணவு என்று சொன்ன நம் முன்னோர்களுக்கு பதிலாக இன்று நஞ்சே உணவு என்று சொல்லும் அளவிற்கு ரசாயன கலப்பு உச்சத்தை அடைந்திருக்கிறது. ரசாயன நூடுல்ஸ் முதல் பிளாஸ்டிக் அரிசி வரை உணவு கலப்படங்கள் இப்போது நுட்பமானவைகளாக மாறியுள்ளன. உணவுகளில் கலக்கப்படும் ரசாயனங்களுக்கு கட்டுப்பாடு ஏதாவது உண்டா? அப்படி அனுமதி பெற்று கலக்கப்படும் ரசாயனங்கள் பரிசோதிக்கப்பட்டவைதானா? பிரிசர்வேட்டிங் எனும் பராமரிப்பு ரசாயனங்கள், நியூட்ரலைசர் எனும் சமன்படுத்திகள், செயற்கை மணம், சுவை கூட்டும் ரசாயனங்கள், நிறம் மாற்றிகள், இப்படி எண்ணற்ற ரசாயனங்கள் உணவு தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. ஐரோப்பியாவில் தடை செய்யப்பட்ட ரசாயனங்கள் நம் நாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. நேரடியான ரசாயனங்களை உரங்களாக கையாள்வதற்கு பல கட்டுப்பாடுகள் உள்ளன. உடலுக்குள் செல்லும் ஒவ்வொரு பொருளையும் தீவிரமாக ஆய்வு செய்து அதன் தன்மை கண்டுபிடிக்கப்பட்ட பின்புதான் அவை சந்தைக்கு வர வேண்டும். ஆனால் அதிகரித்து வரும் தொற்றா நோய்களின் பயமுறுத்தல்கள் இவை யாவற்றையும் கேள்விக்குள்ளாக்குவதாகவே இருக்கின்றன. அதிகரித்த ரசாயன பாவனையானது விவசாயத்தில் இயந்திரமாக்கப்பட்டதும் கிருமிநாசினி சேர்வைகள் உணவில் தேக்கமடைந்ததனால் பல சுகாதார பிரச்சினைகளுக்கு காரணமாய் அமைந்ததும், உயிரங்கிகளும் அவற்றின் இருப்பிடங்கள் அழிவடைந்தவையும் சூழல் மாசடைந்த நிலைமையினையும் உருவாக்கியுள்ளது. இவற்றுக்கு தீர்வுதான் என்ன? மிக ஆபத்தான இந்நிலைமையிலிருந்து எம் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முடியுமா? அதற்கான வழிமுறைகள் தான் என்ன? நாம் மீண்டும் முன்னோர்களின் வழிமுறையான சேதன விவசாயத்தை மேற்கொள்வதுதான் ஒரே வழியாக இருக்க முடியும்.
சேதன விவசாயம் என்பது விவசாய பண்ணையை உயிருள்ள ஒரு தொகுதியாக கருதி சூழலுடன் இசைவான முறையில் இயற்கையாக கிடைக்கும் உள்ளீடுகளை பயன்படுத்தி பொருளாதார ரீதியில் பயனளிக்கக்கூடிய உற்பத்திகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்ட ஒன்றிணைந்த விவசாய முறையாகும். இவ்விவசாய முறையின் அடிப்படை தத்துவமானது ஆரோக்கியமானதும் உயிர் வாழ்கின்றதுமான மண்ணை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான பயிர்களை உற்பத்தி செய்வதாகும். சேதன விவசாய முறையில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் தரத்தில் உயர்ந்தவையாகவும் சந்தையில் அதிக விலைவாய்ப்பை பெறக்கூடியவையாகவும் உள்ளன. உற்பத்தி செய்யப்படும் உணவானது போஷணை மட்டத்தில் உயர்வானதாக இருப்பதை அது உறுதி செய்கிறது. அனைத்து இயற்கையான செயற்பாடுகள் நடைபெறுவதை உறுதிப்படுத்துவதனால் தாவர, விலங்கு, மண்ணிலுள்ள நுண்ணங்கிகள் என்பவற்றுடன் மண்ணின் வளத்தையும் அதிகரிக்கக்கூடியதாகவும் நீண்ட காலத்திற்கு பேணக்கூடியதாகவும் உள்ளது. உணவு பாதுகாப்பையும் தேசிய சுபீட்சத்தையும் நோக்காக கொண்ட வினைத்திறன் மிக்கதும் விளைவு பெருக்கமுடையதும் பலமானதுமான விவசாயத்துறையை கட்டியெழுப்புதலை நோக்காக கொண்ட விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாய திணைக்களம் என்பவை நஞ்சற்ற நாட்டை உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் இறங்கியுள்ளமை புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோக்கியமான மனிதர்கள் வாழும் நாடு மிக வேகமாக வளர்ச்சியடையும் என்பதில் சிறிதளவேனும் சந்தேகமில்லை. அவ்வாறான ஆரோக்கியமான மனிதர்கள் வாழும் பூமியாக நம் நாட்டை மாற்றியமைப்பது நம் ஒவ்வொருவரினதும் கடமையாகும். நஞ்சற்ற எதிர்காலம் குறித்த சிந்தனைகளை நாட்டிற்குள் விதைத்திடும் கலந்துரையாடல்களில் இவ்வாறு மக்கள் சேவை இணைந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியே. எனவே இன்றைய தினம் நாங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து உலகத்தில் வந்து 2ஆம் உலக மகா யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு, குறிப்பாக இன்றைக்கு 71 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய முன்னோர்கள் வந்து சுகதேகிகளாகத்தான் வாழ்ந்தார்கள். நிறையான உணவை உட்கொண்டு தங்களுடைய வாழ்வை வந்து அதிகரித்து கொண்டது மட்டுமில்லாமல் நல்ல ஆரோக்கியமான மனிதர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் போடப்பட்ட அந்த அணு ஆயுதங்கள், ரசாயன தாக்கங்களின் விளைவாக எங்களுடைய அத்தனை விளைநிலங்களும் வாழ் நிலங்களும் பாதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ரசாயன தாக்கத்தின் மூலமாக பிறக்கின்ற குழந்தை முதல் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற மரம், செடி, கொடி வரைக்கும் அதிகமான ரசாயன தாக்கங்களால் வந்து பாதிப்படைந்தது. எனவே அதனை எவ்வாறு கட்டுப்படுத்த சொல்லி உலக நாடுகள் எல்லாம் யோசித்ததற்கு பிறகுதான் உண்மையாகவே இந்த பீடையை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் ரசாயன உரங்களை, விசிறிகளை, மருந்து விசிறிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து, ஒரு எண்ணம் வந்து தென்பட்டது. எனவே அதன் விளைவாகத்தான் 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இன்று வரைக்கும் எங்களுடைய பயிர்களுக்கும் சரி, பழங்களுக்கும் சரி, விளை நிலங்களுக்கும் நாங்கள் அதிகமாக கிருமி நாசினிகளை ரசாயன மூலமாக தயாரிக்கப்பட்டதை நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம், பாவித்து வருகின்றோம். எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கலாம், உலகத்தினுடைய நோக்கமாக இருக்கலாம், உண்மையாகவே இந்த ரசாயன தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ரீதியாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை மனிதர்கள் உட்கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமான மனிதர்களை காணலாம் அப்படின்ற வகையில் தான் அதிகமான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் அது பற்றிய பூரண விளக்கங்களோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் பேராதனை விவசாய திணைக்களத்தின் ஊடக இணைப்பாளர் ஜே முகமட் ராஜு. வணக்கம். வணக்கம் முகமட் ராஜு, நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருக்கீங்க. அதிகமான உங்களுடைய தொழிலில் குறிப்பாக வந்து இந்த இயற்கை ரீதியான விவசாயத்தை எவ்வாறு மேற்கொள்ளலாம், இதன் மூலமாக மனிதர்களுக்கு என்னென்ன விடயங்களை உட்புகுத்தினால் சிறந்த ஆரோக்கியமான மனிதர்களாக வாழலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த வகையில் வந்து தற்காலத்திலையும் சரி, இப்பொழுதும் சரி, ரசாயன கிருமி நாசினிகளையும் உரங்களையும் எங்களுடைய விளைநிலங்களுக்கு நாங்கள் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் ஒருக்க சொல்லணும். வணக்கம் தினேஷ். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க என்னென்னா 2வது உலக மகா யுத்தத்தை இங்கே குறிப்பிட்டீங்க. 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகு முழு உலகமும் பசுமை புரட்சின்ற ஒன்றை நோக்கி நகர்ந்துச்சு. அந்த பசுமை புரட்சியை மேற்கொள்றதுக்காக வேண்டி எங்களிடமிருந்த பாரம்பரிய விதைகள், பாரம்பரிய விவசாய முறைகள் அனைத்துமே அவை தேவையில்லாதது என்று கருதப்பட்டன. அந்த ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் அந்த நாட்களில் ஏற்பட்ட உலக அழிவுகளிலிருந்து மக்களை பாதுகாக்க, பட்டினியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முழு உலகம் பசுமை புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அங்கு புதிய விதை இனங்கள் தேவைப்பட்டது. அதே நேரத்தில் புதிய விவசாய முறைகள் தேவைப்பட்டுச்சு.
அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஆராய்ச்சியாளர்கள் புதிய புதிய நெல்லினங்களையும் புதிய புதிய விதை இனங்களையும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் அவை அனைத்தும் இந்த இரசாயன பசலைகளுக்கும் இரசாயன கிருமி நாசினிகளுக்கும் தூண்டல் பெயருடையதவனாக மாறியது. எனவே தான் மக்கள் அவற்றின் மூலம் கூடுதலான விளைச்சலை பெற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் எமது கிராமங்களில் உள்ளவர்கள் கூட ஒரு ஏக்கரிலிருந்து சாதாரணமாக ஒரு ஏக்கரிலிருந்து மிக குறைந்த அளவு விளைச்சலைத்தான் பெற்றுக்கொண்டார்கள். நெல்லை எடுத்துக்கொண்டாலும் கூட மிக குறைந்த அளவு விளைச்சலை தான் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த இரண்டாவது உலக மகாயுத்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட இந்த பசுமை புரட்சியின் மூலம் எமது நாட்டிலும் கூட விவசாயிகள் மிக மிக அதிகமான நெல்லையும் அல்லது விவசாய பொருட்களை விளைச்சலாக பெற்றுக்கொண்டார்கள். இதற்கு இந்த விளைச்சலை பெறுவதற்கு இரசாயன பதார்த்தங்கள் கட்டாயமாக தேவைப்பட்டன. அவை இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள், நாடும் தள்ளப்பட்டது. அந்த வகையில்தான் முழு நாடுமே இந்த இரசாயன பசலையை நோக்கி இரசாயன நாசினிகளை நோக்கி இப்போது சென்று அதன் விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலன்களை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த விஷயமாக இருந்தாலும் கூட என்னுடைய கருத்து, அளவுக்கு அதிகமானால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். அந்த வகையில்தான் நான் சொல்வது, இரசாயன பசலைகளாக இருந்தாலும் கூட அளவோடு பாவித்திருந்தால், அதாவது விவசாய திணைக்களம் உண்மையிலே ஒவ்வொரு பயிருக்கும் எந்த அளவு தேவை, எந்த அளவு யூரியா தேவை, எந்த அளவு MOP தேவை, எந்த அளவு பொட்டாசியம் தேவை என்பது பல ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடித்து விவசாயிகளுக்கு சொல்லியது. ஆனால் விவசாயிகள் உண்மையாக பச்சை பசையிலென அவர்களுடைய பயிர்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காக தாறுமாறாக அவர்களுடைய பயிர்களுக்கு பசலைகளை விசிறினார்கள். அதன் மூலம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கல்பிட்டி பக்கம் சென்ற நேரத்தில் அங்கு கூட எங்களுக்கு சிலர் சொன்னார்கள், அங்குள்ள நீரை பருக முடியாது இருக்கின்றது. காரணம், பசலைகள் அந்த யூரியா போன்ற பசலைகள் அந்த அடி நிலத்தடி நீரில் கலந்து அவை தற்போது குடிக்க முடியாது, அருந்த முடியாத நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் சொன்னார்கள் அங்கு ப்ளூ பேபி, அதாவது நீல குழந்தைகள் பிறப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான விடயங்கள், பல்வேறு விதமான அபாயங்கள் தற்போது தோன்றியிருக்கின்றன. இன்னும் பல விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இந்த நீங்கள் கேட்டதற்கு விவசாயிகள் அல்லது எமது நாட்டு மக்கள், விவசாயத்திலே 70% மக்கள் எமது நாட்டில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பசுமை புரட்சியின் இரண்டரை கலந்து இந்த இரசாயன நாசினிகள், இரசாயன பசலைகளில் தற்போது தங்கியிருப்பதற்கு பழகி இருக்கிறார்கள். இயற்கையாக மனிதன் வாழ்வுதான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே அதனை விடுத்து அவன் செயற்கை ரீதியாக தயாரிக்கப்பட்ட உணவுகளையோ இல்லை சொன்னால் உரம் கொண்டு தயாரிக்கப்பட்ட உற்பத்திகளை உட்கொள்வதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையும் சரி ஆயுளும் சரி குறைந்துவிடும். குறிப்பாக 2ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய நிறைவு ஜப்பான் என்று சொல்வார்கள். அங்கே இப்பொழுது இயற்கை ரீதியாக தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இயற்கை ரீதியாக தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளைத்தான் தயாரும் செய்கின்றார்கள். அப்படி இருக்க எங்களுடைய சிறிய நாட்டில், குறிப்பாக எங்களுடைய நாடு ஒரு அடிப்படையில் விவசாய நாடு, இப்படியாக இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டில் இன்னமும் கூட நாங்கள் அந்த பசுமை புரட்சி செய்தும் கூட இன்னமும் நாங்கள் ரசாயனங்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இது பாரிய ஒரு பின்விளைவை எதிர்காலத்தில் எங்களுடைய சந்ததிகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஏற்படுத்தும் அப்படி தெரிந்து கொண்டும் நாங்கள் அதையே தான் பின்பற்றி வருகின்றோம். இருப்பினும் கூட அதனை கட்டுப்படுத்துவதற்கு முடியாமல் இருக்கின்றது. எனவே சொல்லுங்க ஊடக இணைப்பாளர் முகமது ராஜ் அவர்களை, இதனை ஏன் இதுவரைக்கும் எங்களால் கட்டுப்படுத்த முடியல, என்ன காரணமாக அமைந்திருக்கின்றது? உண்மையிலே இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த பசலைகளுக்கு இரசாயன பதார்த்தங்களுக்கு தூண்டற்பெயருடைய இந்த விதைகளைத்தான் நாம் பயன்படுத்தி வருகிறோம். எமது பாரம்பரிய விதைகள், பாரம்பரிய பயிர்களை நாம் மறந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பயிர்களுக்கு நோய்கள் வருவதும் குறைவு. ஆனால் அவற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய அறுவடையும் குறைவு. தற்போது விவசாய அமைச்சும் சரி விவசாய திணைக்களமும் சரி இந்த பாரம்பரிய விதைகளை, இலங்கைக்கே உரிய சுவையை கொண்டுள்ள பாரம்பரிய பயிர்களை முழு நாட்டிலும் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றை மக்கள் பயிரிட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த நீங்கள் குறிப்பிடும் இந்த இரசாயன மற்ற பயிற்சியை ஊக்குவிப்பதற்காக விவசாய திணைக்களம், விவசாய அமைச்சு என்பன
பல வருட காலங்களாக தற்போது உண்மையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த கண்காட்சி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதான். ஆனால் விவசாய திணைக்களமும் விவசாய அமைச்சும் கடந்த பல வருடங்களாக ஒன்றிணைந்த விவசாயம், ஒருங்கிணைந்த விவசாயம் என்ற அந்த ஒரு தொனிப்பொருளில் இந்த இரசாயன பசலைகளின் இரசாயன நாசினிகளின் பாவனையை குறைப்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து பல்வேறு பயிற்சிகளை வழங்கி அவர்களை இதற்காக தூண்டி வருகின்றார்கள். அதன் மூலம் விவசாயிகள் உண்மையிலேயே நல்ல பயனை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் விவசாயிகள் அந்த பயிர்களுக்கு செலவழிக்கும் உற்பத்தி செலவு அதிகமாக இருப்பதால் அவர்கள் இவ்வாறு இரசாயனங்களை பயன்படுத்தி கூடிய விளைச்சலை எதிர்பார்க்கிறார்கள். எனவேதான் அவர்களை அந்த இடத்திலிருந்து கலட்டுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அவர்களுக்கு இதனுடைய நன்மை தீமைகளை எடுத்து விளக்கி தொடர்ந்து முயற்சித்தால் எமது நாடு இரசாயனமற்ற தூய்மையான ஒரு நாடாக மாற்றுவது அவ்வளவு கஷ்டமான காரியமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். சரி, இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே குறிப்பாக இரண்டாம் உலக மகாயுத்தத்துக்கு பிறகு பசுமை புரட்சியின் மூலமாக நிறைய கருத்தரங்குகள், செயலமர்வுகள் விவசாயிகளுக்கு சொல்லப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருப்பினும் இப்பொழுது விவசாயிகள் மத்தியில் இந்த மனநிலை மாறி இருக்கின்றதா? குறிப்பாக இனி வரும் காலங்களில் நாங்கள் ரசாயன பசலைகளையும் சரி கிருமி நாசினிகளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் மாறி இருக்கின்றதா? தினேஷ், ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். எமது விவசாய அமைச்சின் கீழ் இயங்குகின்ற விவசாய திணைக்களத்தில் ஒரு காலகட்டத்தில் 1990க்கு முன்னரான காலகட்டத்தில் ஒரு விவசாய போதனாசிரியர் இருப்பார். அந்த விவசாய போதனாசிரியருக்கு கீழே அதாவது 6 அல்லது 8 அல்லது 10 விரிவாக்க சேவையாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள எல்லா விவசாயிகளோடும் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வந்தார்கள். அந்த நிலை 1990க்கு பிறகு மாறியது. அப்படி மாறியதன் காரணமாக விவசாயிகள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அதாவது அந்த விவசாய KVS என்று சொல்லக்கூடிய அந்த விவசாய விரிவாக்க சேவையாளர்கள் கிராம சேவையாளர்களாக மாற்றப்பட்டார்கள். கிராம சேவையாளர்களாக மாற்றப்பட்டவுடன் அந்த விவசாயிகளுக்கு போக வேண்டிய விவசாய தகவல்கள் செல்வது மிகவும் தடைப்பட்டது. அதாவது ஒரு விவசாய போதனாசிரியரால் 2000-3000 குடும்பங்களை கவனித்து கொள்வது அல்லது அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அந்த நிலை தற்போது சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு வருகிறது. விவசாய அமைச்சும் விவசாய திணைக்களமும் தற்போது தொழில்நுட்ப உதவியாளர்கள் என்ற அடிப்படையில் பலரை தற்போது நியமித்து கொண்டு வருகிறார்கள். கடந்த வருடமும் பல நூறு தொழில்நுட்பவியலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். எதிர்காலத்திலும் பல நூறு ஆயிரக்கணக்கான அந்த தொழில்நுட்பவியலாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பழைய முறை, முந்தைய ஒரு முறை இருந்தது TNV சிஸ்டம் என்று, தொடர்பு கமக்காரர் முறைகள் என்று. ஆகவே அந்த மாதிரியான விவசாய விரிவாக்க நடவடிக்கைகள் மூலம் இந்த நாட்டில் இரசாயனமற்ற பயிற்சியை ஊக்குவிப்பது மிகவும் இலகுவாக இருந்தது. அந்த முறைமை 90க்கு பிறகு ஏற்பட்ட அந்த விவசாய திணைக்களத்தில் ஏற்பட்ட அந்த வெற்றிடம் இல்லாமல், அந்த வெற்றிடம் வந்ததன் காரணமாக விவசாயிகள் தங்களுடைய பயிற்சியில் ஏதாவது ஒரு நோயை கண்டவுடன் அல்லது ஏதாவது ஒரு பூச்சியை கண்டவுடன் உடனடியாக போய் அவர்கள் கேள்வி கேட்பது அல்லது அந்த தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக ஆலோசனை கேட்பது அந்த விவசாய ரசாயனங்களை விற்கின்ற கடை உரிமையாளரிடம். எனவே அவரிடமிருந்து தான் அந்த தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்தில் சரியான ஆலோசனை வழங்கப்படுகிறதா என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போது நாங்கள் இருக்கும் நிலைமையை வைத்து அவ்வாறு அந்த விவசாய பொறுப்பு வாய்ந்தவர்கள், விவசாய திணைக்களமோ அல்லது விவசாய அமைச்சோ பொறுப்பு வாய்ந்தவர்களிடம் அந்த பொறுப்பு இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. இன்று வடமத்திய மாகாணத்திலும் சரி அல்லது குருநாகல் மாவட்டத்திலும் சரி அல்லது மாத்தளை மாவட்டத்தில் ஓரங்களிலும் சரி இன்று பல நோய்கள், அதாவது தொற்றா நோய்கள் என பெறக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, அதே நேரம் கேன்சர் போன்ற பல்வேறு நோய்கள் தற்போது நாட்டில் நிறைந்து காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூட அடிக்கடி இந்த சிறுநீரக நோயை பற்றி குறிப்பிட்டு சிலாகித்து பேசி வருகின்றார். எனவே நாங்கள்
ஒவ்வொருடைய முக்கிய கடமை இருக்கின்றது. இந்த நாட்டில் நோயற்ற அதாவது இரசாயனமற்ற உலகை நாம் ஏன் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்காக, அந்த நோயற்ற ஒரு இலங்கையை உருவாக்குவதற்காக. அதற்கு எமது ஒத்துழைப்பு விவசாயிகளிடமிருந்தும் கிடைக்க வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனை வழங்குவதற்கு விவசாய அமைச்சும் விவசாய திணைக்களமும் எந்த நேரமும் காத்து கொண்டிருக்கின்றன. அது மாகாண சபை மட்டங்களிலாக இருந்தாலும் சரி, அல்லது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களில் உள்ள விவசாய போதனாசிரியர்களை போய் கண்டு அவர்களுடைய பயிற்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுடைய பிரதேசத்தில் உள்ள விவசாய உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்களை கண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை ஆலோசிக்க வேண்டும். கடைகளில் போய் விசாரிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இந்த நாட்டில் இரசாயனமற்ற ஒரு உலகை நாம் உருவாக்கலாம். சரி, குறிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் அடுத்து வர போகிற கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அதிகமாகவே நான் அந்த நச்சுத்தன்மையான அந்த உரங்களை, குறிப்பாக வந்து கிருமி நாசினிகளை நாங்கள் வந்து வெளிநாடுகளில் தான் வந்து இறக்குமதி செய்கிறோம். அதாவது குறிப்பாக வந்து இந்த விவசாய திணைக்களத்தினுடைய ஆலோசனை அமைவாக இருக்கலாம். இல்லை என்ன சொன்னாலும் அந்தந்த காலகட்டங்களில் இலங்கை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் மூலமாக கூட இப்படியான உரங்கள் வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து இறக்குமதி செய்திருக்கலாம். அப்படி இருக்க இப்பொழுதே இலங்கையில் அதிகமான இந்த ரசாயன பாவனைக்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து விவசாய திணைக்களமா, இல்லைன்னு சொன்னால் அந்தந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் காரணமா? நான் உங்களுக்கு இதுக்கு முதல் சொன்னேன், எமது பயிர்கள், எமது விதைகள் இரசாயன பசலைகளுக்கும் இரசாயன நாசினிகளுக்கும் இரசாயன பசலைகள் இரசாயன நாசினிகள் இல்லாமல் பயிர் செய்ய முடியாத வர்க்கங்கள். அதுக்கு சொல்வது தூண்டற்பேருடையன என்று. அந்த தூண்டற்பேருடைய ரசாயனங்கள், அந்த பயிர்களுக்கு தேவையான இரசாயன நாசினிகள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. இறக்குமதி செய்யப்பட்ட போது அவற்றை விவசாய திணைக்களம் நன்கு பகுப்பாய்வு செய்து அவை எமது நாட்டுக்கு பொருத்தமானவை தானா, எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும், ஒரு பயிருக்கு எந்த நோய் வந்தால் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும், இந்த பசலை யூரியா பசலையாக இருந்தால் அது எவ்வளவு 3 மாத நெல்லுக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், 3.5 மாத நெல்லுக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பது என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன வாரங்களில் இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று விரிவான தகவல்களை வழங்கி வருகின்றது. அவற்றை இந்த விவசாயிகள் பின்பற்றுவார்களேயானால் இந்த அதாவது நீங்கள் குறிப்பிடும் இந்த நிலைமை உருவாகி இருக்காது. அதற்காக வேண்டி நான் இந்த தனியே விவசாயிகளை மாத்திரம் நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு தேவையான தகவல்களும் சென்றடையவில்லை. இதற்கு காரணம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விவசாய திணைக்களங்களில் இருக்கின்ற அதிகாரிகளின் பற்றாக்குறைகள். அந்த 90ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த சிஸ்டங்களும் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்த சிஸ்டங்களும் ஒரு காரணம். அவற்றின் மூலமாகத்தான் விவசாயிகளுக்கு அந்த தகவல்கள் சென்றடையவில்லை. எனவே அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் யாரிடம் உதவி கிடைக்குமோ அந்த உதவியை பெற்று அவர்களுக்கு தேவை இலாபம். அந்த இலாபத்தை அவர்கள் ஏனென்றால் பயிர்களுக்கும் விதைகளுக்கும் அதே நேரம் ரசாயன நாசினிகளுக்கும் மிக அதிகமான அளவு செலவழிக்கிறார்கள். உற்பத்தி செலவுகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே அதை அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி எந்த முறையிலாவது அவர்களுக்கு ஆலோசனை எங்கு கிடைக்கின்றதோ அந்த ஆலோசனையை வைத்து எந்த முறையிலாவது அவர்கள் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் பற்றி அவர்களுக்கு அந்த போதிய அறிவு இல்லாமல் இருக்கலாம். அதற்கு உரியவர்கள் விவசாய திணைக்களமாக இருந்தாலும் சரி, விவசாய அமைச்சராக இருந்தாலும் சரி, அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை அறிவுபூர்வப்படுத்தி அவர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தொடர்ந்து கொண்டு சென்றால் இந்த நிலைமையை மாற்றலாம். குறிப்பாக வந்து இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கு கூட சந்தேகம் வரலாம். குறிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் நாங்களும் கூட இந்த சேதன பசலைகளுக்கு வந்து மாறிவிட வேண்டும், ரசாயன தாக்கங்களுக்கு உட்படுத்தாத ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றினால் நீங்கள் செய்ய வேண்டியது திரு முகமது ராஜோடு நேரடியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி நிறைய விடயங்களை தெரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் நேரடியாக இவருடைய திணைக்களம் இருக்கக்கூடிய பேராதனை விவசாய திணைக்களத்துக்கு சென்று பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் இவரை தொடர்பு கொள்ளுமாக இருந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0777 44 63 98. மீண்டும் ஒரு முறை அறிவித்தருகின்றோம். 0777 44 63
98 என்ற இலக்கினூடாக அழைப்பினை ஏற்படுத்தி இவருடன் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி நீங்கள் இது பற்றி பூரண விளக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனால் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், இல்லை சொன்னால் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எங்களுடைய நச்சுத்தன்மையற்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு விவசாயிகள் என்ற ரீதியில், ஒரு தனி மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும் போன்ற முக்கியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இதனை முன்னிறுத்தும் முகமாக அண்மையில் குறிப்பாக இம்மாதம் 6ஆம் 7ஆம் 8ஆம் தேதிகளில் கொழும்பு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் BMICH என்று சொல்வார்கள், அங்கு வந்து அத்துரலிய ரத்னத்திர அவருடைய ஆலோசனைக்கு அமைக்க எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்து ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார், நச்சுத்தன்மையற்ற நாடு என்ற வகையில். எனவே அந்த நச்சுத்தன்மையற்ற நாடின் மூலமாக குறிப்பாக 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து நேரடியாக சென்று அதனை பார்வையிட்டிருந்த விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டு வருகின்றோம். குறிப்பாக இப்படியான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளும் பொழுது குறிப்பாக இதனுடைய அதிகமான பங்களிப்பு விவசாய திணைக்களத்துக்கு தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது விவசாயிகளை மாற்றும் வேலை திட்டத்தில் உங்களுடைய திணைக்களம் என்ற வகையில் எவ்வாறான பங்களிப்பை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த அதாவது இரசாயனமற்ற ஒரு உலகை உருவாக்குவதற்கு இரசாயன பயிர்கள், அதாவது இரசாயன பசலைகளை இடாமல் சேதன பசலைகள், சேதன கிருமிநாசினிகளை பயன்படுத்துவதற்காக எமது விவசாய திணைக்களம் பல வருடங்களாக பல்வேறு மட்டங்களில் முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அதற்கான ஆலோசனைகள், அதற்கான பயிற்சிகள் என்பவற்றை கூட எமது விவசாய திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. இதற்காக நான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு குறிப்பிட்டேன், உங்களுடைய பிரதேசத்தில் உள்ள விவசாய போதனாசிரியரோடு நீங்கள் மிக நெருங்கிய உறவுகளை பேணி வர வேண்டும். அதன் மூலம் இவ்வாறான பயிற்சிகள் எங்கு நடக்கின்றன, இவ்வாறான பயிற்சிகள் எப்போது நடக்கின்றன என்பது பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய தினேஷ் அவர்கள் நீங்கள் கூறியது போல எம்மோடு தொடர்பு கொண்டால் கூட நாம் அதற்கான வழிகாட்டலை வழங்குவோம். நீங்கள் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், எவ்வாறான பயிற்சிகள் எமது விவசாய திணைக்களத்தில் இருக்கின்றன. விவசாய திணைக்களத்தில் இந்த விவசாயிகளுக்கான ஒரு பிரிவு, அதாவது விரிவாக்க பயிற்சி பிரிவு என்ற ஒரு பிரிவே இருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்கின்றது இந்த எமது திணைக்களத்திலே. இந்த பிரிவின் மூலமாக இந்த நாட்டிலுள்ள சகல விவசாயிகளுக்கும் சகல அதிகாரிகளுக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்த அதே நேரம் இந்த இரசாயனம் பசலைகள் இல்லாமல் சேதன பசலைகள் எவ்வாறு தயாரிப்பது, சேதன பசலைகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, சேதன பசலைகள் என்றால் என்ன என்பன போன்ற தகவல்கள் என்பன போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அதே நேரம் ஒரு வீட்டுத் தோட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு அல்லது பாரிய அளவில் விவசாயத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்காக இருந்தாலும் கூட இரசாயனமற்ற நாசினிகள் என்றால் என்ன, அவற்றை இயற்கை பீடை நாசினிகள் என்று சொல்லுவோம். அந்த இயற்கை பீடை நாசினிகள் வீட்டில் இருந்தவாறு எவ்வாறு தயாரித்து கொள்ளலாம், இவற்றுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் மூலம் நாங்கள் இந்த ஒரு சேதன விவசாயம் மூலமாக இந்த நாட்டில் ஒரு நோயற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை செய்துதான் வருகின்றோம். இருந்த போதிலும் இந்த சில இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய சில திருட்டுத்தனமாக கூட சில விஷயங்கள் நடக்கலாம். அதாவது விதைகளை கொண்டு வரலாம், அந்த விதைகளுக்கு இரசாயன நாசினிகள் தேவைப்படலாம். தற்போது அரசாங்கம் இந்த சில இரசாயன நாசினிகளை தடை செய்தும் இருக்கின்றன. எமது நாட்டுக்கு பொருந்தாது என்று சொல்லி எமது நாட்டுக்கு சிவப்பு லேபிள், அதாவது சிவப்பு லேபிள், பச்சை லேபிள், மஞ்சள் லேபிள், இவ்வாறான லேபிள்கள் குறிப்பிடப்பட்ட நாசினிகள் இருக்கின்றன. இலங்கையில் தற்போது சிவப்பு லேபிள் உள்ளது. ஆகக்கூடிய நஞ்சுள்ள இரசாயன நாசினிகள் ஒன்றுமே இல்லை. அவை அனைத்தையும் அரசாங்கம் தடை செய்திருக்கின்றது. நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய பாசிப்பயிராக இருக்கலாம் அல்லது ஏனைய நாங்கள் உணரக்கூடிய உணவுகளாக இருக்கலாம், அவற்றுக்கு எந்த அளவு நாசினிகள் அடித்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய எங்கேயாவது ஒரு தரவு இருக்கின்றதா? இல்லை. நாம் கட்டுப்படுத்தலாம். எனவே நாங்கள் கட்டுப்படுத்தி நாங்களே எமது உணவுகளை தயாரித்து கொள்ள வேண்டும். நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை முடியுமான அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றால் அவற்றுக்கு என்னென்ன நஞ்சு நாசினிகள் அடித்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே இலங்கையில் தற்போது நான் உறுதியாக சொல்ல முடியும், சிவப்பு லேபிள் குறிக்கப்பட்ட ரசாயன நாசினிகள் இலங்கையில் தற்போது இல்லை. அவை அனைத்தையுமே அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. எனவே நஞ்சில்லாத உலகுக்கு நாங்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறோம். எனவே ஒரே அடியாக திடீரென்று அந்த நிலைமைக்கு வந்துவிட முடியாது. ஏன்னா மக்கள் காலங்காலமாக பழக்கப்பட்டு விட்டார்கள்.
மிக விரைவாக விளைச்சலை காண்பதற்கு அவர்கள் பொறுத்திருந்து கொஞ்சம் கூடிய காலம் எடுத்து விளைச்சல்களை பெற்றுக்கொள்வதற்கு தற்போதுள்ள மக்கள் தயாராக இல்லை. அவர்களுக்கு சகல ரிசல்ட்ஸும் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள். எனவே விவசாய திணைக்களம், விவசாய அமைச்சு, அதே நேரம் அரசாங்கம், மாண்புமிகு ஜனாதிபதி தலைமையில் இயங்கக்கூடிய செயலணி, அதேபோல் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அத்துருலிய ஹாம்துரு அவர்களோடு தலைமையில் இயங்கக்கூடிய செயலணி, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டல்களை மேற்கொண்டால் இந்த நாடு ஆரோக்கியமான சமூகங்களை கொண்ட ஒரு நாடாக மாறும் என்பது என்னுடைய கருத்தாகும். குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, இலங்கை ஒரு சிறந்த ஒரு ஏற்றுமதி நாடு அப்படின்ட்டு. ஆடைகளாக இருக்கலாம், தென்னையாக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம், அதே போன்ற மரக்கறி மற்றும் பல வகைகளுக்கும் கூட உலகளாவிய ரீதியில் இலங்கையுடைய உற்பத்திகளுக்கு அதிகமான மதிப்பும் மவுசும் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அண்மை காலத்தில் ஐரோப்பிய யூனியனால் இலங்கையினுடைய மரக்கறி மற்றும் பல உற்பத்திகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. காரணம் அதிகமான ரசாயன தாக்கங்கள் பீடிக்கப்பட்ட மரக்கறிகளாக பழங்களாக இருக்கின்றன என்று சொல்லி. இப்படி இருக்க எங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி உரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆர்கானிக் ஃபர்டிலைசர், இன்னொன்று சொல்ல கெமிக்கல் ஃபர்டிலைசர். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இயற்கை ரீதியாக தயாரிக்கக்கூடிய சேதன பசைகளை பயன்படுத்துவது மூலம் அதிகமான நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த சேதன பசைகளை பயன்படுத்துறது மூலம் எவ்வாறான நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு காலங்கள் மூலமாக விவசாயிகள் தங்களுடைய விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? உண்மையிலே சொல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த ஐரோப்பிய யூனியனால் நிராகரிக்கப்பட்ட சில விடயங்கள் நடந்தது உண்மைதான். அதாவது பழங்கள், இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பழங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதுக்கு காரணம் பழையின் தாக்கம். அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு மாம்பழத்தை அழகாக இருக்கும் சந்தையிலே வாங்கி கொண்டு போய் வீட்டில் அதை வெட்டி பார்த்தால் உள்ளுக்கு பூச்சி புழுக்கள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு காரணம் இரசாயன நாசினிகள் என்று கூறுவதை விட அந்த பழையின் தாக்கம் தான் அதற்கு காரணம். அந்த பழையின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றன. அது பற்றி நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக கதைப்போம். அதற்காக அந்த இப்போ தற்போது விவசாய திணைக்களம், விவசாய அமைச்சு என்பன சேர்ந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கின்றது. அந்த நடவடிக்கை என்னவென்றால், அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய உற்பத்தியாளர் அவருடைய தோட்டத்திலிருந்து அந்த விளைபொருளை பறித்தது முதல், அறுவடை செய்தது முதல், விமான நிலையத்துக்கு கொண்டு செல்வது வரை அந்த அதிகாரி பொறுப்பாக இருக்க வேண்டிய கட்டாய நிலைமைக்கு இருக்கின்றார். அவருடைய சகல கண்காணிப்புகளின் கீழ்தான் அந்த பயிர்கள் பாதுகாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த நிலைமை தற்போது மாறிவிட்டது என்றுதான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த பழையக்களின் தாக்கம் தற்போது ஓரளவு கட்டுப்பாடுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விசேடமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய பயிர்களுக்கு அவ்வாறான ஏதாவது ஒரு நிலைமை இருந்தால் அவை வெளிநாடுகளுக்கு தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை. அதற்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டுதான் அவற்றை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலைமை தற்போது இருக்கிறது. அதை தவிர நீங்கள் குறிப்பிட்ட அந்த சேதன பசலைகளை இடுவதால் மண்ணின் போஷணை பதார்த்தங்கள் அதிகரிக்கின்றது. அதாவது pH பெருமானம் என்பதை விட மண்ணுடைய உணவுகள், அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய போஷணைகள், தாவரத்துக்கு தேவையான போஷணைகள், அதாவது நைட்ரசனோ, பொஸ்பரஸோ, பொட்டாசியமோ, மெக்னீசியம், வேறான பல போஷணைகள் இருக்கின்றன. அந்த போஷணைகள் அதிகரிக்கின்றன. அதே நேரம் மண்ணின் காற்றோட்டம் அதிகரிக்கின்றது. மண் துணிக்கைகளுக்கிடையே அந்த காற்றோட்டம் அதிகரிப்பதன் மூலம் அந்த பயிர் வளர்வதற்கு ஒரு நல்லொரு சூழ்நிலை உருவாகின்றது. அதே நேரம் மண் உலர்ந்து போவது, அதாவது இந்த சேதன பசலைகள் இடுவதன் மூலம் மண் உலர்ந்து போகாது, அதாவது ஈரழிப்பு காணப்படும். ஓரளவு ஈரத்தன்மையாகவே எந்த நேரமும் அந்த மண் காணப்படும். பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகரிக்கும். பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கின்றன, அவை அதிகரிக்கும். அதே நேரம் போஷணை பதார்த்தங்கள் மண்ணில் நீண்ட காலத்துக்கு இருக்கும். நீண்ட காலத்துக்கு அந்த போஷணை பதார்த்தங்களை வைத்திருக்கலாம். அதே நேரம் சேதன பசலையில் உள்ள போஷணை பதார்த்தங்கள் மெதுவாக வெளியிடப்படுவதால் தாவரங்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கும். அதாவது அந்த மண்ணில் உள்ள போஷணை பதார்த்தங்கள் ஒரேடியாக வெளியேறாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த மண்ணுக்கு, அந்த பயிருக்கு அந்த போஷணை பதார்த்தங்கள் கிடைக்கின்றன. அதன் மூலம் அந்த சேதன பசலைகள் நீண்ட காலத்துக்கு அந்த மண்ணிலிருந்து அந்த பயிருக்கு தேவையான பூசணையை வழங்குகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கின்றன. அதாவது சேதன பசலைகள் பற்றி தனியே ஒரு
நிகழ்ச்சி கூட நடத்தலாம். நாங்கள் எங்களுடைய இந்த சேதன பசலைகள் இல்லாமல் இரசாயன பசலைகளால் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை, இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விவசாயியும் வீட்டுத் தோட்டம் செய்வராக இருந்தாலும் சரி அல்லது பாரிய அளவில் விவசாயம் செய்வராக இருந்தாலும் சரி நாங்கள் இந்த சேதன பசலைகளுக்கு மாற வேண்டும். அதே நேரம் இரசாயன நாசினிகள் இல்லாமல் இயற்கை பீடை நாசினிகள் பயன்படுத்துவது எவ்வாறு, அவற்றை தயாரிப்பது எவ்வாறு என்ற தகவல்களை நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை விவசாய திணைக்களம் வழங்குகின்றது. அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிரதேச விவசாய போதனாசிரியரை அணுகலாம் அல்லது எம்மோடு தொடர்பு கொள்ளலாம். இதற்கான தகவல்களை நாம் வழிகாட்டல்களை நாம் வழங்குவோம். அதற்கு இந்த நேரம் தயாராக இருக்கின்றோம். சரி, இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் நேயர்கள் வந்து இனிமேல் ஊகிச்சிருப்பீங்க. இனி வந்து நாங்கள் வந்து ரசாயன பாவனை வந்து விடுத்துட்டோம். குறிப்பாக வந்து திரு முகமது ராஜா அவர் சொன்ன மாதிரி வந்து எவ்வளவு நன்மை இருக்குது. இயற்கை ரீதியாக தயாரிக்கப்பட்ட அந்த உரங்களையும் கிருமி நாசினியும் நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக அதிகமான நன்மைகளை வந்து எங்களுடைய உடலுக்கும் சரி எங்களுடைய மண்ணுக்கும் சரி உணவுக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படி இருக்க நாங்கள் அதிகமாக வந்து ரசாயன பாவனையில் தான் தங்கி இருக்கின்றோம். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நாங்கள் ரசாயன பாவனையை தவிர்த்து இயற்கை ரீதியாக தயாரிக்கப்பட்ட உரம் மற்றும் கிருமி நாசினிகளை பயன்படுத்தினால் நிச்சயமாக எங்களுடைய மண்ணுக்கும் சரி உடலுக்கும் சரி நாங்கள் தயாரிக்கின்ற உணவுகளிலும் அதிகமான ஆரோக்கியம் கிடைக்கும், எங்களுடைய ஆயுளும் கூடும். அந்த வகையில் இலங்கை அரசாங்கத்திலும் சரி தற்போதைய ஜனாதிபதியுடைய நோக்கமும் சரி வீட்டுத் தோட்டங்களை குறிப்பாக இயற்கை ரீதியாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை கொண்டு இயங்கக்கூடிய அந்த வீட்டுத் தோட்டங்களை ஊக்குவிக்கிறது தன்னுடைய பிரதான நோக்கங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அதன் நிமித்தம் தான் சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5000 விவசாயிகளை கொண்டு அவர்களுக்கு அரசாங்க நிலங்களை வழங்கி அதன் மூலமாக வீட்டுத் தோட்ட உற்பத்திகளை அதிகரிக்கணும் அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் வந்து இப்பொழுது இலங்கையில் வீட்டுத் தோட்டம் செய்வதற்கான அவசியம் என்ன, ஏன் செய்யணும்? தினேஷ், இந்த எமது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் விவசாய அமைச்சராக இருக்கும்போது ஒரு அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்து சென்றார். அபிவாவமும் ரட்டனாகமும், அதாவது நாம் பயிரிடுவோம் தேசத்தை உருவாக்குவோம் என்ற அந்த அபிவிருத்தி திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான வீட்டுத் தோட்டங்களை அபிவிருத்தி செய்தார்கள். அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை விவசாய அமைச்சு விவசாய திணைக்களம் என்பன மேற்கொண்டது. அந்த வகையில் தற்போதும் இந்த 2016, 2018 இந்த 3 வருட ஒரு வேலை திட்டத்தை தற்போது ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் ஒரு செயலணி ஏற்படுத்தப்பட்டு விவசாய அமைச்சர் அவர்களும் அதே நேரம் விவசாய அமைச்சு விவசாய திணைக்களம் அது இன்னும் பல திணைக்களங்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் வீட்டுத் தோட்டத்தையும் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தை தற்போது மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் எமது கௌரவ விவசாய அமைச்சர் மாண்புமிகு துமிந்த திசாநாயக்கா அவர்கள் அண்மையில் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை எமது பிரதேசமான அதாவது கெக்கிராவ பிரதேசத்திலே ஒரு 400 வீட்டுத் தோட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அதே போல் இந்த வீட்டுத் தோட்டம் என்பது உண்மையிலே ஒவ்வொரு மனிதனோடும் இரண்டரை கலந்த அவனோட வாழ்க்கையோடு இரண்டரை கலந்த ஒரு விடயமாகும். இந்த நாங்கள் அடிக்கடி சொல்வது போல குடும்ப அங்கத்தவர்களுக்கு தேவையான வகையில் அவர்களுடைய அந்த வீட்டுத் தோட்டத்தை அமைத்து கொண்டால் அவர்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய உணவு முறைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது மேலும் எங்களுக்கு இருக்கின்ற சிறிய நிலங்களாக இருந்தாலும் சரி அந்த இடங்களில் இந்த வீட்டுத் தோட்டத்தை சரியாக அமைத்து கொண்டால் அதன் மூலம் பயன்பெறக்கூடியதாக இருக்கும். மற்றது எமக்கு தேவையான நேரம் அறுவடை செய்து கொள்ளலாம். எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு மிளகாய் கண்டுகள் 10, தக்காளி கண்டுகள் 10, அதே நேரம் கத்தரி கண்டுகள் 10, வெண்டி கண்டுகள் 10 இவற்றை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் எமது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் கூட அது பெரியோரு சுமையாக எமக்கு விளங்காது. அவர்களுக்கு ஃப்ரெஷ் அதாவது பசுமையான மரக்கறிகளை அவர்களுக்கு வழங்கி நாம் அவர்களை உபசரிக்கலாம். மற்ற தாவரங்கள் அதாவது அந்த வீட்டை சுற்றி காணப்படுவதன் மூலம் அவர்களுக்கு அதாவது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த வீடு எந்த நேரம் குளிர்ச்சியாக இருக்கும். மற்றது நஞ்சில்லாத மிக முக்கியமான ஒன்று வீட்டுத் தோட்டத்தை நாங்கள் ஊக்கப்படுத்துவதன் ஒரு முக்கியமான காரணி தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இங்கு கதைத்து கொண்டு வருகின்ற இந்த சேதன பசலைகள் பயன்பாடு, இரசாயனமற்ற கிருமிநாசினிகள் பயன்பாடு. இவற்றை நாமல் எங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலேயே நாங்கள் பயன்படுத்தலாம், அவற்றை செயற்படுத்தலாம். அதன் மூலமாக நாம் சந்தையில் போய் வாங்கி வருகின்ற அந்த
நஞ்சு கலந்து, அதாவது எமது விவசாயிகளுக்கு நாங்கள் கூறும் அறிவுரை, விவசாய நாசினிகளாக இருந்தாலும் கூட அவற்றை 3 வாரங்களுக்கு முன்னரே உங்களுடைய அந்த இரசாயன நாசினிகள் தெளிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதை எந்த அளவுக்கு இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பது கேள்விக்குரிய விடயம். எனவே அந்த அளவுக்கு நாங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்திலே இவற்றை நாங்கள் செய்து கொண்டால் அவற்றை நாங்கள் தொடர்ந்து இதை செய்து எமது உணவுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் சந்தைக்கு சென்று அங்கு செலவழிக்கின்ற நேரங்களை மீதப்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் அங்கு செலவழிக்கும் பணத்தையும் மீதப்படுத்தி கொள்ளலாம். மற்றது உடற்பயிற்சி. எங்களுக்கு ஒரு வீட்டிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டு தோட்டத்தில் அழகாக கொத்தி புரட்டி எல்லாரும் சேர்ந்து இயங்கும் போது எங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி ஏற்படுகிறது, மனதுக்கு நிம்மதி ஏற்படுகின்றது. இவ்வாறான பல நன்மைகள் இருக்கின்றன. இந்த இடத்தில் மீண்டும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். சேதன பசலைகள் பயன்படுத்துவதன் மூலமாக வீரியமான பயிர்களும் நோய்களாலும் பீடைகளாலும் மிக குறைவாக தாக்கப்படக்கூடிய பயிர்களும் காணப்படும். அதே நேரம் குறிப்பிட்ட நோய்களுக்கும் பீடைகளுக்கும் இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிரினங்களை நாங்கள் தெரிவு செய்ய நடலாம். வீட்டு தோட்டத்தில் உள்ளூரின பயிர்கள் பொதுவாக அறிமுகப்படுத்தப்பட்ட இனங்களை நாங்கள் அவற்றில் இருக்குது பழைய இனங்கள் இருக்குது. அதாவது விவசாய திணைக்களத்தில் உள்ள பாரம்பரிய இனங்களாகவும் சரி, அல்லது விவசாயிகளிடம் இருக்கின்ற பாரம்பரிய இனங்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு நோய்களை பீடைகளை எதிர்க்கக்கூடிய சக்திகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டங்களில் எமது பிரதேசங்களில் உள்ள சோளம் பயிர் செய்பவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் சோளம் பயிர் செய்வார்கள். ஆனால் அவற்றுக்கு வரக்கூடிய நோய்கள் பீடைகள் குறைவு. அவர்களாகவே அவர்களுக்கு தேவையான விதைகளை உற்பத்தி செய்து கொள்வார்கள். இந்த முறை நாங்கள் அந்த அறுவடையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அடுத்த முறை அந்த அறுவடையை விதையாக பாய்ப்பார்கள். இன்று அப்படி இல்லை. வருடத்தில் 365 நாளும் எங்களுக்கு சோளம் சாப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சோளத்துக்கும் இரசாயன பசலைகளும் இரசாயன நசனிகளும் விசிறப்படுகின்றன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு சில பூச்சி புழுக்கள் இருக்கின்றன. ஆனால் முந்தி எமது முன்னோர்கள் ஒரு நாளும் அந்த இரசாயன பசலை இரசாயன நாசினிகள் பயன்படுத்தாமல் தான் சோளம் விதைத்தார்கள். சோள பயிர்கள் நாங்கள் சாப்பிட்டோம். மற்றது எமது உரிய காலத்தில் நாங்கள் பயிர்களை நடுவதன் மூலமாக இந்த நோய் பீடைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி கதைக்கின்ற சிறுபோகம் பெரும்போகம் என்று சொல்லுவோம். சிறுபோகத்தில் நட வேண்டிய காலம் இருக்கின்றது, பெரும்போகத்தில் நட வேண்டிய காலம் இருக்கின்றது. இந்த காலங்களில் நாம் எமது பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால் தான் இந்த நோய்கள் பீடைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது, பீடைகள் அதிகம் விரும்பாத ஏனைய தோழமை பயிர்களுடன், அதாவது உதாரணமாக வெங்காயம் வெள்ளைப்பூடு கலந்து நடுவதன் மூலமாக கூட எமது தோட்டத்துக்கு எதிர்ப்புத்தன்மை இல்லை, அதாவது எமது பயிர்களுக்கு பூச்சிப்புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எமது தோட்டத்தில் உள்ள பயிர்களுடைய நோய் பீடைகளை கட்டுப்படுத்துவதற்கு பொறிகளை பயன்படுத்தலாம், அல்லது கைகளால் பீடைகளை அகற்றலாம். நோய்களையும் பீடைகளையும் சரியான முறையில் அடையாளம் காண வேண்டும். இது விவசாயியின் நேரத்தை மீதப்படுத்துவதோடு தவறுதலாக நன்மை பயக்கும் பூச்சி இனங்கள் அளிப்பதையும் தவிர்க்க உதவும். அதாவது எங்களுக்கு எல்லா பூச்சி இனங்களுமே தீமை செய்வன அல்ல, எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் பீடைகளும் இருக்கின்றன. நாங்கள் அவற்றை தெரிந்து இந்த இரசாயன நாசினிகள் பாவிப்பதன் மூலம் அவை அனைத்தும் இறந்து போகின்றன. எனவே அந்த தன்மையை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஆலோசனைகளை பெற்று உங்களுடைய பயிர்களுக்கு விசிறலாம், அல்லது இந்த வீட்டில் தயாரிக்கக்கூடிய இரசாயன மற்ற பூச்சிநாசினிகளை பயன்படுத்தலாம். அடுத்து சுழற்சி முறை பயிற்சிகை என்று ஒன்று இருக்கின்றது, அவற்றை நீங்கள் பின்பற்றலாம். சுழற்சி முறை பயிற்சிகை என்று சொன்னால் சில பயிர்கள் இருக்கின்றன, தக்காளி, கத்தரி, இவ்வாறான பயிர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை, சுலனேசி குடும்பத்தை சார்ந்தவை. அவற்றை தொடர்ந்து ஒரே இடத்தில் நாங்கள் பயிர் செய்யக்கூடாது. எனவே மாறி மாறி சில பயிர்களை நாங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு எங்களுக்கு சில நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டால், இந்த ஒருங்கிணைந்த முறையில் இவ்வாறு திட்டமிட்டு நாம் எங்களுடைய பயிற்சியை மேற்கொண்டால் எங்களுக்கு இரசாயன நாசினிகள் தேவைப்படாது, இரசாயன பசலைகளும் தேவைப்படாது.
இது ஒரு பாரிய வேலை திட்டம். சரி. இது நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே சேர்ந்து இதற்கு ஒத்துழைத்தால்தான் இதில் நாங்கள் வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இரசாயனத்தையும் இரசாயன நாசினிகளையும் இரசாயன பசலைகளையும் தவிர்த்து இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, குறிப்பாக வந்து உலகத்தினுடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடித்தளமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த பூமி என்று சொல்லப்படக்கூடிய நிலமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு அந்த புகை மற்றும் மது பழக்கத்தின் மூலமாக கெடுத்துக் கொள்கின்றானோ அதே போன்றுதான் மண்ணினுடைய வளத்தையும் கூட ரசாயன தாக்கங்களின் மூலமாக என்ன சொன்னால் ரசாயனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக கெடுத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே இனி வரக்கூடிய இலங்கையை இனி வரக்கூடிய காலத்தை சிறப்பானதாக்கி எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் சரியானதாக ஒழுங்கானதாக நேர்த்தியானதாக கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நச்சுத்தன்மையற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். அதனுடைய பெரிய ஒரு பொறுப்பு இலங்கையில் 70% தற்பொழுது இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கைகளிலேயே இருக்கின்றது. எனவே விவசாயிகளே, நீங்கள் தான் உணவை உற்பத்தி செய்வதில் மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றீர்கள், மூல காரணமாக இருக்கின்றீர்கள். எனவே இப்படி இருக்கக்கூடிய விவசாயிகளை தான் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களில் ரசாயன பாவனையை தவிர்த்து சேதன பசலைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய நாட்டை வளமான நாட்டாக உருவாக்கி ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையும் அதிகரிப்பதற்கு உங்களான அத்தனை வகையான சேவைகளையும் செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைய தினம் மக்கள் சேவை நிகழ்ச்சி நாங்கள் பேசியிருந்தோம். எனவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களும் கூட உங்களுக்கும் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி ஒரு சேதன பசலைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் தோன்றினால் நீங்கள் இலங்கையுடைய விவசாய திணைக்களம் குறிப்பாக பேராதனையில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கை விவசாய திணைக்களத்துடைய தலைமையகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய உத்தியோகத்தோடு தொடர்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லையெனால் உங்களுக்கு பயணம் செய்ய முடியாத ஒரு காரணம் இருக்குமாக இருந்தால் நேரடியாக இன்றைய தினம் எங்களோடு விஜயம் செய்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய திரு முகமது ராஜோடு நீங்கள் நேரடியாக கதைக்கலாம். அவருடைய இலக்கத்தையும் நாங்கள் தருகின்றோம். 0777 44 63 98 0777 44 63 98 என்ற தொலைபேசி இலக்கினூடாக அழைப்பு ஏற்படுத்தி நேரடியாக அவருடைய பல்வேறு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை தீர்த்து கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த ஒரு இலங்கை உருவாக்கான வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இன்றைய தினம் நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வெளிப்படுத்திருக்கிறோம். உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களோடு மிகவும் பயனுள்ள வகையில் பகிர்ந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் பேராதனை விவசாய திணைக்களத்தின் ஊடக இணைப்பாளர் ஜெய் முகமது ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.